ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நோவாவின் கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 6:14 சொல்லுகிறது, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நோவாவை ஒரு பேழை செய்யுமாறு கர்த்தர் சொன்னபோது அந்த பேழையின் எல்லா விவரங்களையும் திட்டமும் தெளிவுமாய் கொடுத்தார். நீளம், அகலம், உயரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், எத்தனை தட்டுகள் இருக்க வேண்டும் என்பதையும், ஒரே ஒரு வாசலும் ஒரே ஒரு ஜன்னலும் தான் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்ததுடன் அளவுகளையும் தெரிவித்தார். நோவாவும் தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அதை செய்து முடித்தார். ஆதியாகமம் 6:22. கர்த்தர் மனுஷரிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலே. கர்த்தர் எதை சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்ததினால் கர்த்தர் அந்த பேழைக்குள் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிரவேசிக்க செய்து பாதுகாத்தார். திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளின் போது மணமக்களுக்கு பரிசு வழங்குகையில் 100 ரூபாய் கொடுக்கும்போது கூட 1 ரூபாயை சேர்த்து 101 கொடுப்பார்கள். அதன் அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் பேழையின் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம் என்று சொன்னதற்கு மாறாக 1 முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கர்த்தர் தெரிவித்த அளவுகளில் ஒரு மாற்றத்தையும் செய்ய முயலக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:27, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு 1 முழத்தை கூட்டுவான்? கர்த்தர் எந்த அளவிலே உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த அளவிலே ஒன்றையும் கூட்டாமல் நிலைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி சொன்னபோது எல்லா அளவு முறைகளையும் திட்டமும் தெளிவுமாய் கொடுத்து விட்டார். மோசே அதில் ஒன்றையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிய போது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடியது. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34-35 அப்படித்தான் தேவாலயத்தை கட்டும்படியான வரைமுறைகளை கர்த்தர் தாவீதுக்கு எழுதி கொடுத்தார். சாலமோன் அந்த அளவிலே தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தபோது கர்த்தர் அந்த ஆலயத்தை அங்கீகரித்து மகிமையின் மேகங்களோடு வந்து இறங்கினார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வேத வசனங்களின்படியே நடவுங்கள். அவருடைய கட்டளைகளோ உபதேசங்களோ எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு 100% கீழ்ப்படியும் போது பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள். அவர் தரும் ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அவர் தம்முடைய மகிமையினால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவார். நித்தியத்திலும் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவ மகிமைக்குள் பிரவேசிக்க செய்வார். இன்றைய நினைவிற்கு 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 13, 14
மற்றும் 15ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-26 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். 100% கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.